ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே தமிழ் ட்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்களுக்கு வருமானம் ரொம்பவும் கம்மியாக தான் இருக்குது, செலவுகள் நிறைய வருது, சேமிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான். நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனத்தை செலுத்துனீங்கன்னா உங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள்லையும் கவனம் எடுத்துக்கணும். எந்த சின்ன செலவுகளையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. அட 10 ரூபா தானே, 20 ரூபா தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதுக்கு பேர் கஞ்சத்தனம் இல்லைங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத வீண் செலவுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிற டிசிப்ளினை கொண்டு வரும். இந்த டிசிப்ளின் உங்களுக்கு சேமிக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து, வருமானம் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அதிலிருந்து அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபா இல்லை 200 ரூபாயாவது எடுத்து வச்சு பழகுங்க. இது சேமிப்பு பழக்கத்தை கொண்டு வரும். கையில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத விட இது ஓகே தான். அடுத்த முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டு பட்ஜெட்டை போடுங்க. வரவு செலவு கணக்குகளை எழுதுங்க. அப்போ தான் எங்கே நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியும், அதை குறைக்க முடியும். அடுத்து, நம்ம சம்பளத்தில் முக்கியமான செலவான வீட்டு வாடகையில் கவனம் செலுத்தணும். சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் வாடகை கொடுக்குறீங்க அப்படின்னா அதை எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவு கம்மி பண்ண முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்சால் லைன் வீடுகளில் இருக்க ட்ரை பண்ணுங்கள். வீட்டோட ஏரியா கம்மியாக இருக்கிற மாதிரி சின்ன வீடாக பார்த்தாலும் உங்களுக்கு வாடகை குறையும். அடுத்து, அத்தியாவசிய தேவைகளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க. அதுக்கு பணத்தை ஒதுக்குனதுக்கு அப்புறம் உங்கள் ஆசைகளுக்கு பணம் இருந்தால் ஒதுக்குங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் ஆசையை தள்ளி போடுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், தேவையில்லாத கடன்களை வாங்காதீங்க. சம்பளம் செலவுகளுக்கே போயிடுது, அப்புறம் எப்படி எங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக்கிறது அப்படின்னு நினச்சி தேவையில்லாத கடன்களை வாங்காதீங்க. அப்படி இல்லைனா உங்கள் சம்பளம் முழுசும் கடனை அடைக்கவே போயிடும். அடுத்து, வரவுக்கு மீறின செலவுகளை செய்யாதீங்க. உங்களால் 5000 ரூபாய் ஃபோன் தான் வாங்க முடியும் அப்படின்னா அதையே வாங்குங்க. கடனை வாங்கி 10,000 20,000 அப்படி விலை அதிகமாக இருக்கிற பொருட்களை வாங்காதீங்க. அதே மாதிரி வீட்டில் ஒரு நார்மல் ஃபோன் யூஸ் பண்ணுங்கள், ஒரு டேட்டா யூசேஜ் ஃபோன் யூஸ் பண்ணுங்கள். இதிலேயே உங்களுக்கு மாதம் மாதம் பணம் குறையும். அடுத்த முக்கியமான செலவு மளிகை பொருட்கள் வாங்குறது. இதை மாதத்துக்கு ஒரு தடவை ஹோல்சேலாக வாங்குங்க. அதையும் எவ்வளவு தேவை, என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு கரெக்டாக வாங்குங்க. ரேஷன் பொருட்களை முழுமையாக வாங்கி பயன்படுத்துங்க. அடுத்த முக்கியமான விஷயம், மெடிக்கல் செலவுகள் அடிக்கடி வராமல் பார்த்துக்கோங்க. சில வீடுகளில் தொட்டதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்களே வீட்டிலேயே பாட்டி வைத்தியம் மாதிரி செய்யலாம். அடுத்து, கரண்ட் பில். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கரண்ட் பில் வராமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா 100 யூனிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. அடுத்த விஷயம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை குறைக்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை முழுசாக யூஸ் பண்ணுங்கள். கவர்மெண்ட் லேடிஸ்க்காக ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் தராங்க, அதை பயன்படுத்துங்க. சின்ன சின்ன இடத்துக்கெல்லாம் ஆட்டோ யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவை தான் கொண்டு வரும். இப்படி ஒவ்வொரு செலவையும் பார்த்து பார்த்து தான் செய்யணுமா, எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. உங்கள் கையில் ஒரு குறிப்பிட்ட அளவு சேமிப்பு வர வரைக்கும் கொஞ்சம் சிக்கனமாக தான் இருக்கணும். அப்படி இல்லையா உங்கள் வருமானத்தை அதிகரிக்கணும். உங்கள் எக்ஸ்ட்ரா வருமானத்தில் ஒரு பகுதியை எடுத்து உங்கள் ஆசைகளுக்காக செலவு செஞ்சுக்கலாம். நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையையும் வாழலாம். அதுக்கு உங்களுக்கு போதுமான அளவு வருமானமும் இருக்கணும், சேமிப்பும் இருக்கணும். அதனால் உங்கள் சேமிப்பை உருவாக்க இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி மேலும் வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் ஜிகே தமிழ் ட்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.